இந்த நம்பர் எதுக்கு சார் எழுதி போட்டிருக்காங்க? இந்த நம்பரா? ஆமாம் சார். நம்ம வீட்டிலலாம் எழுதி போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி நம்பரா சார்? இல்லை ஒரு ஸ்கூலுக்கும் எழுதி போடுவாங்களா? ஆனால் எந்த கிளாஸ் ரூம்லேயுமே இல்லை, இந்த கிளாஸ் ரூமில் மட்டும் இருக்குது. எதுக்கு சார்? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம 207ன்னு போட்டிருக்காங்களா, இது வந்து சட்டமன்ற தொகுதி, அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியோட எண் 207. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது? 234 இருக்கா? சரியா? அதில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வந்து 207. நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் வேறு என்னென்ன சட்டமன்ற தொகுதின்னு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 202 வந்து ராஜபாளையம், 203 ஸ்ரீவில்லிபுத்தூர், 204 சாத்தூர், 205 சிவகாசி, 206 விருதுநகர், 207 அருப்புக்கோட்டை, 208 திருச்சுழி. இப்படின்னு ஒரு 7 சட்டமன்ற தொகுதி இருக்குது. சரி, அப்போ அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இப்போ உங்கள் ஊர் இருக்கா, பாலனத்தை இருக்குது. இதே மாதிரி வேறு என்னென்ன ஊர்கள்லாம் இருக்கோ அந்த எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஓட்டு போடக்கூடிய இடம், அந்த பூத்துன்னு சொல்லுவோம். சரியா? அந்த வாக்காளர் ஓட்டு போடக்கூடிய இடம் பூத். சரியா? வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியோட எண்ணு போட்டிருப்பாங்க 207. அதுக்கு மேலே அந்த சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வந்து வாக்குச்சாவடி இருக்கோ அந்த நம்பர் இருக்கும். இப்போ வந்து 1, 2, 3லேருந்து ஆரம்பிக்கும். எத்தனை வாக்குச்சாவடி என்ன இருக்கோ அத்தனை இருக்கும். இதில் ஏவி அப்படின்னு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆல் ஓட்டர்ஸ், எல்லோரும் வந்து ஓட்டு போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது டபிள்யூ போட்டிருந்தாங்கன்னா உமன் மட்டும், எம் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா மென் மட்டும். சரியா? அவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த டவுன்லலாம் நிறையா கூட்டங்கள் இருக்கும்போது அந்த கூட்டத்தை வருஷப்படுத்துறதுக்காக மென் உமன் என்ன செஞ்சுருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இங்கே வந்து நம்ம கிராமம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருக்காது, அதனால் ஏபி போட்டிருக்காங்க. இப்போ வந்து வேறு ஊரில் பார்த்தீங்கன்னா 22, 23ன்னு சொல்லிட்டு என்ன செய்யும், இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் அந்த நம்பர் போகும். 207 வந்து என்ன செய்யும், காமனாக இருக்கும். இப்போ விருதுநகர், இப்போ விருதுநகரில் 206 இருக்கும். திருச்சுழியில் அந்த ஊரை சுற்றி இருக்கலாம் மற்ற பூத்தில் வந்து 208 இருக்கும். சரி, அப்படியே நம்ம தெற்க நோக்கி போயிட்டோம் அப்படின்னா நம்ம திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி வரைக்கும் என்ன செய்யும், அப்படியே 210, 215 அப்படியே என்ன 234 வரைக்கும் போகும். இப்போ சென்னையிலேருந்து ஆரம்பிக்கும். சரியா? அப்போ அங்கேருந்து 1, 2, 3ன்னு என்ன செய்யும், அப்படியே ஆரம்பிக்கும். இப்போ திருச்சியில் வந்துட்டோம்னா 150க்கு மேலே இந்த செய்ய வரும். இப்படியே 234 தொகுதிக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, இங்கே கீழே போட்டிருப்பாங்க. மேலே வந்து அந்த தொகுதியில் எத்தனை வாக்குச்சாவடி இருக்கோ அந்த எண் போட்டிருப்பாங்க. இப்போ கரெக்டாக தெரியுதா? சரி, ஓகே, ரைட்.